எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸில் இன்றைக்கான 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா, செங்கோலை வந்து பார்த்தோன்னா குச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சௌந்தர்யா தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? யார் செங்கோலை குச்சின்னு சொன்னா அப்படின்ட்டு தீபக் அவர்கள், படைத்தளபதி தீபக் அவர்கள் வந்து கேட்குறாரு. ஓகேவா? அதுக்கு சௌந்தர்யா வந்து ஒரு விஷயம் தெரில அப்படின்னா அப்படி வந்து சொல்லலாமே, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இவர் அதையே பிடிச்சிட்டாரு. ஓகேவா? அதை விடலை. தீபக் வந்து திரும்பி திரும்பி அதை பேசிகிட்டு இருக்காரு. அந்த பக்கம் பயங்கரமாக ஜெஃப்ரி, விஷால் எல்லாம் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வாக்குவாதம் பெருசாக போயிட்டுருக்கு. ஓகேவா? ஜெஃப்ரிக்கும் சாச்சனாக்கு தான் ஆல்ரெடி ஆகாதே. ஓகேவா? இதான் சாக்குன்ட்டு பயங்கரமாக வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா சாச்சனா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, காலையிலேருந்து கலாய்க்கவில்லையா, காலையிலேருந்து கலாய்க்கவில்லை, காலையிலேருந்து கலாய்க்கவில்லை அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. எந்த ஊர்லேருந்து ராணி இந்த மாதிரி பேசுனாங்க அப்படின்னு தெரில. அந்த பக்கம் பார்த்தோம்னா ராஜாவுக்கு என்னன்னு தெரில, ஒன்றுமே பேச தெரிலங்க. சுத்தர ஒரு வார்த்தை கூட தமிழில் அவங்களுக்கு வந்து பேச தெரில ராணுவ அவர்களுக்கு. அதுக்கு எடுத்து எடுத்து கொடுக்க வேண்டியா இருக்குது. பக்கத்தில் ரயானா இல்லை தீபக்கான்னு தெரில, அவர் பேசுகிற வார்த்தைக்கு முன்னாடி மெதுவாக சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க. அது பின்னாடியே அவர் வந்து சொல்கிறார். ஓகேவா? இந்த மாதிரி தான் ராஜாவோட கதி போயிட்டுருக்கு. ஓகேவா? டோலக்பூர் ராஜா கூட தேவலான்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ராஜா அப்படிங்கிறது பயங்கரமாக என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்புறம் இந்த பக்கம் ராணியோடைய இது வந்து பார்த்தோம்னா பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது போல் பிக் பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா?